ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா VTL CNC ரெண்டு மிஷினில் இருக்கிற இந்த சக்கில் வந்து ஜாஸ் செட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த சக்கு வந்து டயாமீட்டர் வந்து 400 mm அப்படின்னா இப்போ இந்த டூலை வந்து மூவ் பண்ணி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி சக்கோட டயாமீட்டர் வந்து இப்போ இது வந்து 400 mm. இப்போ 400 mm கிட்ட இப்போ வந்து இதோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி டூலை வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லிப் கேஜ் இந்த மாதிரி வச்சு நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 0 செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் ரிலேட்டிவ்னு இருக்கும். பொசிஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ரிலேட்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ் ஆக்சிஸ் இஜெட் ஆக்சிஸ் ரெண்டையுமே வந்து வேல்யூவை 0 பண்ணணும். அது ரிலேட்டிவில் இப்போ வச்சுட்டு நீங்கள் எக்ஸுன்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஆரிஜின் செட் அப்படின்னு இருக்கும். பாருங்கள், எக்ஸை நான் செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் ஆயிடுச்சு. இப்போது இதுக்கு கீழே ஆரிஜின் அப்படின்னு இருக்கும், அதாவது இது வந்து 0 நான் செட் பண்ணுறேன். இப்போ ஆல் ஆக்சிஸ்ன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லாமே 0 ஆகிடும். இப்போ வந்து நான் எக்ஸை மட்டும் 0 பண்ணுறேன். இந்த மாதிரி 0 பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஜெட்டையும் நம்ம 0 பண்ணணும்னால தனியாக நம்ம ஒவ்வொரு ஆக்சிஸையும் கூட நம்ம 0 பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த ஆல் ஆக்சிஸ்ன்னு இருந்துச்சுல அதையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட 0 ஆகிக்கும். இந்த இது வந்து எதுக்குன்னா டூலோட பொசிஷன் மிஷின் ரீடிங்காக ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வந்து மிஷினில் வந்து செட் பண்ணிக்கிறோம் நம்ம. இப்போ வந்து ஜாஸ் போர் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டெப்பில் வந்து டூலை வச்சு நீங்கள் வந்து டேட்டம்னு சொல்கிற மாதிரி நீங்கள் ரெஃபரன்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து நிறையா மெத்தடில் நம்ம ஜாஸ் போர் பண்ணலாம். இது வந்து நான் ஒரு மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த மெத்தட் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. MPG மோடில் வச்சுட்டு இப்போது எவ்வளோ டயாமீட்டரு ஜாஸ் நீங்கள் பிடிக்க போகிறீங்க அப்படின்றது இப்போ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து 447 mm டயாமீட்ரு, 446 mm டயாமீட்ரு நான் பிடிக்க போகிறேன். அதனால் 447 mm ஒரு 1 mm எக்ஸ்ட்ரா வர்றதுக்காக நான் வைக்க போகிறேன். இப்போது ரெஃபரன்ஸ்லேருந்து நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து 400 mm. அதுக்கப்புறம் அதிலேருந்து ஒரு 47 mm நான் வந்து மூவ் பண்ணுறேன். ஆக்சிஸ் நம்ம செலக்ட் பண்ணி இப்போ மூவ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஆக்சிஸ் மூவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த டூல் வந்து மூமெண்ட் ஆகிருக்கும். இப்போ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து இப்போ 47 mm வந்து மூமெண்ட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போது 47 mm நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து எக்ஸை வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு இப்போ வந்து இஜெட் மட்டும்தான் நம்ம மூவ் பண்ணணும். இப்போ இங்கே சக்கை விட்டு இப்போ இது டூல் வெளியில் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வைக்கும்போது இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து இந்த இதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. இப்போ இதை விட்டு வெளியில் வந்திருக்கு. இப்போது இந்த சக்கை வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது இடிக்காத மாதிரி இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆக்சிஸ் வந்து இஜெட் மட்டும்தான் நம்ம தூக்கிட்டு இது பண்ணணும் ஜாஸ் மாட்டுறதுக்கு. இப்போது ஜாஸில் வந்து இந்த மாதிரி சக்கில் 1 2ன்னு நம்பர் இருக்கும். இந்த நம்பர் படி தான் நம்ம வந்து மாற்றணும். நம்பர் மாற்றி நம்ம மாட்டும்போது சில நேரங்களில் அது கான்சென்ட்ரிசிட்டி சரியாக வராது. இப்போ இந்த ஜாஸ் வந்து 3 ஜாஸு, டீநட்டு, அதுக்கப்புறம் டீநட்டுங்கிறது இந்த ஜாஸையும் சக்கையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு உள்ளே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு நட்டு. அதுக்கப்புறம் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான போல்டு, இது எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதோட லென்த்து எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கீழே வந்து டீநட் முட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாஸில் எல்லாத்துலேயுமே நம்பர் இருக்கும், 1 2 3 இந்த மாதிரி நம்பர் இருக்கும். இந்த நம்பர் படி தான் நம்ம மாட்டணும். இந்த நம்பரும் சக்கில் இருக்க நம்பரும் சேமாக இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஜாஸ் நான் செட் பண்ணுறேன். இப்போ இந்த 1ஆம் நம்பரு வந்து செட் பண்ணிக்கலாம். 1ஆம் நம்பரையும் 1ஆம் நம்பர் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த டீத்து சரைசன் எல்லாமே கரெக்டாக அந்த இதில் மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே இருக்க டீநட்டை நம்ம வந்து இந்த ஸ்லாட்டில் வந்து செட் பண்ணிக்கணும். இந்த டீநட் வந்து இதோட பர்பஸ் என்னென்னா கீழே இருக்க சக்கு கீழே இருக்குது பாருங்கள், இந்த கீழே இருக்க சக்கும் இதில் பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் மேலே இருக்க ஜாஸை வந்து நம்ம இதில் செட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு நட்டு மாதிரி ஆக்ட் ஆகும். அதுக்கு தான் இந்த டீநட்டு வச்சுருப்பாங்க கீழே. அது வந்து கரெக்டாக போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து
இதுக்கான போல்டு இருக்கும், அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எவ்வளோ வைக்க போகிறோன்றதுக்காக தான் இந்த ரெஃபரன்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி இடிக்கும். இந்த மாதிரி இடிக்காமல் நம்ம செட் பண்ணோம், அந்த டூலோட கட்டிங் எட்ஜுக்கு வர்ற மாதிரி நம்ம இப்போ செட் பண்ணோம் அப்படின்னா இந்த டயாமீட்டர் இது வந்து ஒரு சர்க்கிளாக ஃபார்ம் ஆகும். இந்த சர்க்கிள் வந்து நமக்கு வந்து அந்த 447 mm அப்படின்னு நான் கொடுத்துருக்க அந்த டயாமீட்டருக்காக இது வந்து கால்குலேட் ஆகி வரும். பாருங்கள், இப்போது இதில் வந்து டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ கேப் இருக்குது, இந்த கட்டிங் எட்ஜுக்கும் ஜாஸோட அந்த சர்ஃபேஸ்க்கும் வந்து கேப் இருக்குது. இது வந்து நல்லா அது கரெக்டாக வர்ற மாதிரி நம்ம செட் பண்ணணும். இப்போது அது வந்து இப்போது கரெக்டாக இதில் டச் ஆகி நிற்கிது. ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த டீத்தில் வந்து கேப் இருக்குது. அப்படி கேப் இல்லாத மாதிரி கரெக்டாக நம்ம வச்சுக்கணும். கட்டிங் எட்ஜ்லேயும் இது டச் ஆகாமல் ஜஸ்ட்டு ஒரு ஓவன் கேப் மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். கீழேயும் இந்த டீத்து கீழேயும் கேப் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ 3 ஜாஸையுமே நம்ம செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரஃப் டயலிங்ஸ் இது வந்து ரஃப்பாக நம்ம டயல் பண்ணிக்கிறோம். டயல் பண்ணிவிட்டு இப்போ 3 ஜாஸையுமே நம்ம வந்து நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து பண்ண இந்த டயலிங் வந்து நீங்கள் இன்னொரு மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதோட டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் வெர்னியரில் கால்குலேட் பண்ணி கூட நீங்கள் வந்து ஜாஸ் மாட்டலாம். வெர்னியரில் கால்குலேட் பண்ணி மாட்டினீங்கனாலும் இது கரெக்டாக தான் வரும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. டயல் செட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டயல்லையும் 0 எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் இதை 3ஐயுமே நான் டைட் பண்ணிடுறேன். டைட் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு இந்த 3 ஜாஸையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த டூலோட கட்டிங் எட்ஜும் இந்த ஜாஸோட இந்த சர்ஃபேஸும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கான்றதை பார்த்துக்கணும். இது வந்து ரஃப்பான டயலிங் தான். இப்போது இதை வந்து அக்யூரேட்டாக டயல் பண்ணுறதுக்கு இப்போ டயல் ஸ்டாண்டை இதில் செட் பண்ணணும். இது வந்து அடுத்த கட்ட ஸ்டெப்பு. இப்போது டயல் ஸ்டாண்ட் செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த சர்ஃபேஸில் இப்போ நான் 0 செட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த ஆக்சிஸ் மூவ் பண்ணுறது எல்லாமே நான் வந்து காட்டலை இந்த வீடியோவில். இந்த ஆக்சிஸ் மூவ் பண்ணுறது எல்லாமே நான் ஆல்ரெடி ஒவ்வொரு வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆக்சிஸ் மூவ் பண்ணி இப்போது இதில் 0 செட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஜாஸ் 0 இருக்குது அப்படின்னா அடுத்த ஜாஸ் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கணும். இது வந்து 10 மைக்ரான், அதாவது ஓவன் வேரியேஷன் இருக்குது, 0.01 mm இருக்குது. இப்போ வந்து இதோட வேரியேஷன் வந்து 0.1க்குள்ளே வந்து இருக்கணும். 0.1 mmக்குள்ளே இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ஜாஸ் போரிங் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே ரொம்ப வேரியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஜாஸை வந்து நம்ம மறுபடியும் கலட்டி கீழே ஏதாவது பர்ரோடு வச்சு நம்ம கிளாம்ப் பண்ணியிருக்கோமா அப்படின்றத பார்த்துட்டு இன்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணணும். அதுக்கடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா, ஜாஸ் போர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாஸை வந்து நம்ம ஐடியலாக வச்சு நம்ம கிளாம்ப் பண்ண முடியாது, போர் பண்ண முடியாது. அதனால ஜாஸோட இன்சைடில் வந்து ஒரு ரவுண்டு சர்க்கிள் பீஸ் அதில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வச்சுட்டு கிளாம்ப் பண்ணிக்கணும். எப்பயுமே ஜாஸை வந்து போர் பண்ணும்போது கிளாம்பிங் பொசிஷனில் வச்சுட்டு தான் நம்ம போர் பண்ணணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, க்ரீன் கலர் மார்க்கர் இருந்தது அப்படின்னா நீங்கள் கட் பண்ண போகிற இடத்துல வந்து ஃபேஸிங்கில் வந்து நீங்கள் க்ரீன் கலர் மார்க்கரை வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஆர்பிஎம் கொடுத்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு இப்போ இந்த ரெஃபரன்ஸ் வந்து எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எதையுமே நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணலை, எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் அந்த ரெஃபரன்ஸு. இது பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸ் ரெஃபரன்ஸ், இஜெட் ரெஃபரன்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இது எதையுமே நீங்கள் இது வரைக்கும் சேஞ்ச் பண்ணல, அது அப்படியே தான் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸில் நம்ம வந்து வேல்யூவை நான் கொஞ்சம் கட்டு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். எக்ஸில் வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இஜெட்டில் வந்து மைனஸ் பண்ணுறேன். இஜெட்டில் மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஜாஸ் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகும். இப்போது இந்த வீடியோக்காக உங்களுக்கு காட்டுறதுக்காக மட்டும்தான் டோர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கு. நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி டோர் ஓப்பன் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணாதீங்க. இது வந்து ஹெவி லோடு மிஷினு. இந்த ஜாஸ் எதுனாவது லூஸாக இருந்தது இல்லைன்னா உள்ளே இருக்கிற பீஸ் வந்து சரியாக கிளாம்ப் ஆகலை அப்படின்னா உங்கள் மேலே வந்து படுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். இது எப்போவுமே டோர் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். இந்த வீடியோக்காக மட்டும்தான் நான் டோரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எப்போவுமே டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதை எப்போயுமே மறந்துடாதீங்க.
சேஃப்டி ஃபஸ்ட்டு உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த ஒர்க்லாம் கற்றுக்க முடியும். நீங்கள் இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இப்போ வாஷ் ஆகிட்டுருக்கு. இது நீங்கள் மூவ் பண்ணும்போது நீங்கள் மிஷினை பார்த்துக்கிட்டே மூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் மிஷின் ரீடிங் எவ்வளோ போய்கிட்டு இருக்குன்றது உங்களுக்கு அந்த மானிட்டர்லேயே தெரியும். நீங்கள் மானிட்டரை பார்த்தே கரெக்டாக நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். நீங்கள் இங்கே விஷுவலாக பார்த்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ண முடியவே முடியாது. இப்போ நமக்கு வந்து ஜாஸ் பாருங்கள், போர் பண்ணிவிட்டேன் நான். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் கிளியராக அந்த சில்வர் கோட்டிங் மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த இடம் ஃபுல்லாக வாஷ் ஆனது இப்போது கட் பண்ணது. இந்த மாதிரி நீங்கள் 3 ஜாஸுமே கட் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம ஜாஸ் போரிங் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதோட பேரலிசம் பெர்பெண்டிகுலாரிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா 0 வந்திருக்கும். இந்த மாதிரி இப்போ நம்ம ஜாஸ் போர் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஜாபையும் நான் கிளாம்ப் பண்ணி இப்போ ரொட்டேட் பண்ணி காமிச்சிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ஜாப் எல்லாத்தையுமே சாஃப்ட் ஜாஸில் போர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சேஃப்டியாக பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.